கூட்டணி கட்சி காலை வாரியதால் இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்தில் திடீரென ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சியமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மை ஒரு கட்சிக்கு கூட கிடைக்காத சூழலில் கூட்டணி கட்சிகளை நம்பி அரியணையில் அமர்ந்தால் என்னவாகும்? கூட்டணி தலைவர்களின் இழுத்த இழுப்புக்கெல்லாம் அதிகாரத்தில் அமர்பவர்கள் நாணல் போல வளைந்து கொடுக்க வேண்டியது வரும். அதற்கு மாறாக மூங்கில் போல் இருந்துவிட்டால் ஆட்சி கட்டிலை மறந்துவிட வேண்டியதுதான். அப்படியானதொரு நிலை நம் அண்டை நாடான நேபாளத்தில் ஏற்பட்டுள்ளது. ஆம், அங்கு கூட்டணி கட்சி காலை வாரியதால் பிரதமர் புஷ்பகமல் தஹல் பதவியை இழந்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் பிரதமராகிறார். நேபாள நாடாளுமன்றத்தில் மொத்தமுள்ள 275 இடங்களுக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பரில் நடைபெற்ற தேர்தலில் பெரும்பான்மைக்கு தேவையான 138 இடங்களை எந்த கட்சியும் பெறவில்லை. இதனால் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரான பிரசாந்த் ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி ஆதரவோடு 3வது முறையாக பிரதமரானார். ஆனால் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தது முதலே பிரச்சந்தா அரசுக்கும் கூட்டணி அரசுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தன. இதனால் 4 முறை நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பை சந்தித்து வெற்றி பெற்ற பிரச்சந்தா 5வது முறையில் தோல்வியடைந்தார். நாடாளுமன்றத்தில் மொத்தமுள்ள 275 எம்பிக்களில் 258 பேர் கலந்து கொண்டனர். இதில் நம்பிக்கை தீர்மானத்துக்கு ஆதரவாக 63 வாக்குகளும் எதிராக 194 வாக்குகளும் பதிவாகின. நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவதற்கான 138 வாக்குகளை பெறாததால் பிரதமர் நாற்காலியில் இருந்து இறங்கினார் பிரச்சந்தா. இதனால் எதிர்க்கட்சி ஆட்சியில் அமர்கிறது. ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி தலைவர் KP சர்மா ஒலி ஆட்சியமைக்கிறார். அவரது கட்சிக்கு 78 உறுப்பினர்களும் ஆதரவு தரும் ஷேக் பகதூர் தூபா தலைமையிலான நேபாளி காங்கிரஸ் கட்சிக்கு 88 உறுப்பினர்கள் என 166 பேரின் ஆதரவு உள்ளது. இரு கட்சிகளுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி நாடாளுமன்றத்தின் எஞ்சிய 3 ஆண்டுகளில் முதல் 1.5 ஆண்டுகள் KP சர்மா ஒலி பிரதமராகவும் அடுத்த 1.5 ஆண்டுகளில் ஷேர் பகதூர் தூபாவும் பிரதமராக பதவி வகிப்பார்கள். பிரதமராகும் KP சர்மா ஒலி சீனா ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர். ஏற்கனவே 3 முறை பிரதமராக பதவி வகித்துள்ளார். கடந்த 2015, 2016 காலகட்டத்தில் இருமுறையும் 2018, 2021 வரையிலும் பிரதமராக இருந்துள்ளார் KP சர்மா ஒலி. நேபாளத்தில் எப்போதும் அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற நிலையே காணப்படுகிறது. பல நூற்றாண்டுகள் பழமையான மன்னராட்சியை ஒழித்துவிட்டு 2008இல் நேபாளம் குடியரசாக மாறியதிலிருந்து 10க்கும் மேற்பட்ட அரசாங்கங்கள் அமைந்துள்ளன. எனினும் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தவும் மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யவும் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டவும் உறுதி பூண்டுள்ளதாக நம்பிக்கை தெரிவிக்கிறார் புதிய பிரதமராகும் KP சர்மா ஒலி. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன்.